sir. Derivative of tan x என்னடா கண்ணு? Derivative of tan x So derivative of tan x வந்து sir cot x. படிக்கலாம் secant square x. Derivative of tan x வந்து secant square x. கொஞ்சம் பார்த்துக்கோ. சரி இது எப்படி போடுறாங்க பார்த்தலாமா? அப்ப f of x plus h வந்து எப்படி எழுதலாம்? tan x plus h னு எழுதலாம். கரெக்டாடா? Sir. இல்ல பேஸ் தெரியுற மாதிரி வச்சுக்கிடாங்கன்னு எப்படின்னு பார்த்தா தான் எனக்கு கிளாஸ் எடுக்க முடியும். பேஸ் தெரியுற மாதிரி வச்சுக்கோ. அப்ப f dash of x equal to limit h tends to 0 f of x plus h minus f of x divided by h. சரியாடா கண்ணு? That Sir. is equal to limit h tends to 0 f of x plus h வந்து tan of x plus h minus tan x divided by h. Is correct? Sir. That is equal to limit h tends to 0. இது எப்படி பண்ணணும்னா ஒரு ஐடியா கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. tan வந்து sin by cos எழுதலாம். அப்ப என்ன வரும்னா sin of x plus h divided by sin x minus sin x divided by sorry வரும்னா sin x by cos x. ஆமா ஆமா கொஞ்சம் பார்த்துக்கோ sin by cos அப்ப cos of x plus h கரெக்டாமா? sin x by இங்க cos x சொல்லுமா? கண்ணா வாய்ஸ் வரல செக் பண்ணிக்கிற நெட்வொர்க் போர்ட் எதுவுமே வரல. என்னமா போர்டு வரலையா? உன்னோட சைடு போர்ட்ல எழுதுறது எதுவும் நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு பாரு. நீ பேசுறது காது கேட்கல, நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு உன்னோட சைடு. கட் பண்ணிட்டு வா. கட் பண்ணிட்டு வா. கட் பண்ணிட்டு வாடா. நெட்வொர்க் செக் பண்றா கண்ணு, கொஞ்சம் செக் பண்ணிட்டு வா. கொஞ்சம் டவர் செக் பண்ணிக்கிட்டா கண்ணு, அப்பப்ப டவர் செக் பண்ணுங்க. உன்னோட சைடு வாய்ஸ் பிரேக் ஆயிட்டே இருக்குது. சார். சரி எந்த ஸ்டெப்ல இருந்து நீ பார்க்கல? ஸ்கிரீன் இப்ப தெரியுதா? சார் இப்ப தெரியுது சார். tan plus h minus tan x by h அது வரைக்கும் பார்த்தா அதுக்கப்புறம் sin by cos னு மாத்திக்கிறேன். சரிங்களா? sin by cos னு மாத்திக்கிறேன். ஓகே சார். ஒண்ணு இல்ல எல்சிஎம் எடுத்து போறதா. எல்சிஎம் உங்களுக்கு ஆல்ரெடி சூப்பரா தெரியும். இந்த டேம் இங்க வரும், இந்த டேம் இங்க வரும். கரெக்ட்டுங்களா? சார். அப்ப என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். sin of x plus h into cos x minus cos x plus h into sin x divided by என்ன கிடைக்கும்? cos x into cos x plus h into h னு வந்துரும். ஏன்னா இது ரெண்டு டினாமினேட்டர் வந்துரும். இது ரெண்டு என்னவும் எல்சிஎம் எடுக்கும், இது ரெண்டு டினாமினேட்டர். ஓகே சார். சரி இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதுங்களா? நோ சார். சரி இதுக்கு அப்புறம் என்னடா ஆகும்? ஈஸி ஆட் பண்ணி எழுதலாமா? அதாவது sin a minus b ஓட ஃபார்முலா. அப்ப என்ன ஆகும்? லிமிட் h tends to 0 என்ன கிடைக்கும்? sin a minus b ன்னா sin a minus b னா 2x plus h minus x. கரெக்ட்டுங்களா? இது a வேல்யூ, இது b வேல்யூ. அப்ப sin a minus சார். அப்ப டிவைடட் பை என்ன கிடைக்குது? cos x plus h into cos x into h now. கரெக்டாடா? சார். x x ன்னு கட் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப லிமிட் h tends to 0 என்ன கிடைக்குது? sin h divided by h into cos of x plus h into cos x. கரெக்டாமா? சார். இப்ப பாருங்க h tends to 0 போடுவீங்க. h tends to 0 னா இந்த வேல்யூ என்னவோ 1 ன்னு ஆயிடும். h tends to 0 னா இந்த வேல்யூ என்னவோ 1 ன்னு ஆயிடும். கரெக்ட்டுங்களா? அதே h tends to 0 போட்டீங்கன்னா இங்க என்னவோ cos x ன்னு ஆயிடும். h tends to 0 போட்டீங்கன்னா இதுக்கு வந்து 1 ன்னு ஆகும். இதுக்கு வந்து என்னவோ cos x ன்னு ஆயிடும். கரெக்டாமா? சார். அப்ப என்ன ஆகுது ஃபைனல் ஆன்சர் 1 by cos x into cos x ன்னு வருது. cos x into cos x என்ன? cos squared x. கரெக்ட்டுங்களா? 1 by cos squared x என்ன? secant squared x. கரெக்டாமா? அப்ப f dash of x equal என்ன கிடைக்குது?
சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் கிடைக்குது. என்ன டைமுக்கு? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டேன் எக்ஸுக்கு. சரிடா? சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், கேட்கக்கூடிய கான்செப்ட். நீ எனக்கு என்ன பண்றீங்கன்னா காட்டுக்கு போட்டு காட்டுங்க. இப்போ டேனுக்கு நான் போட்டு காட்டிட்டேன். இதே ஐடியா தான் நீங்க